அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். முதல் முறையா ட்ரைப்ஸ்ல இருந்தே ஒரு போட்டோகிராஃபர். இது வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி. எங்கள் அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்கள் அம்மா என்னெல்லாம் வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றிருக்காங்க, எங்களை படிக்க வச்சுருக்காங்கன்றது தான். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட ஸ்டோரி தான். பழங்குடி இருளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டிலர்லேயே இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இப்போது எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும், இந்த உலக லெவலில் வந்துட்டு பார்க்கணும், மீட்டெடுக்கணும். என் ஸ்டோரியிலே ரொம்ப கனெக்டிவான ஒரு ஃபோட்டோன்னா இது தான். பல வழிகளை காடுகளில் உருவாக்குறதே யானை தான். ஸோ அதே மாதிரி தான் அம்மா எங்களுக்காக வளர்த்து பல வழிகளில் வேலை செஞ்சு பல வழிகளில் எங்களை அனுப்புகிறாங்க. இது வந்துட்டு அம்மாவோட பாதங்கள். என்னதான் அம்மா ஈரத்துலேயும் தண்ணிலையும் வேலை செஞ்சாலும் அம்மாவோட பாதங்கள் வந்துட்டு இந்த வறண்ட நிலம் போலவே காணப்படுகிறது. இது வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாட்டு சாணம் சேகரித்து ஒரு கூடைக்கு 80-100 ரூபான்னு விற்பாங்க. இது விற்று தான் நான் வந்துட்டு 12th வரைக்கும் படித்தேன். அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துலலாம் சாணம் அதிகமாக இருக்கும். ஆனால் அம்மா அந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க. அனிமல்ஸ் அதிகமாக இருக்கே ஆபத்தான பயணமா. ஏன்னா இந்த வெறுகு தூக்குறதுக்கே இப்படி சொல்றீங்களே, அந்த காலத்துல எங்க ஆயா மலைமலையா ஏறி தேன் அழிச்சிருக்காங்க, காடு மேடெல்லாம் சுத்தி வேட்டையாடி இருக்காங்க. அதுவும் முழு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது. புதுசாக பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு விதத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுருந்துருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு நாடக வடிவில் கொடுக்கும்பொழுது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலாச்சாரம்லாம் இருக்குது, இவங்களும் வந்துட்டு ஒரு விதத்தில் நம்ம மனுஷங்களாக மதிக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவங்க உணர்வாங்க. ஸோ இந்த எக்ஸ்போவில் இருக்கோம். குறிப்பாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க எங்கிட்ட சொன்னது என்னென்னா ஆச்சரியமாக இருந்தது. இப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா வெளியிருந்து போய் அங்கே அவங்களுடைய வாழ்வியல் என்னவா இருக்குது, அந்த பழங்குடியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னெல்லாம் படம் பிடிப்பாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக ட்ரைப்ஸ்லேருந்தே ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் எடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல் முறையாக அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி ட்ரைப்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட பேசலாம். ஆனால் வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் வந்து ரவிக்குமார். என்னோட கம்யூனிட்டியில் வந்துட்டு என் பேர் வந்துட்டு மாறன். சர்டிஃபிகேட் நேம் வந்துட்டு ரவிக்குமார். ஓகே. தென் ஏன் அப்படி 2 பேர்? இல்லை, எங்கள் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு எங்கள் பெட்டகுரும்பா ட்ரைப்ஸ் நேம் எனக்கு வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பேர் வைப்பாங்க பிறந்த உடனே. அதான் என் பேர் மாறன். இப்போ அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு வெளியே எல்லாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் நேம் ரவிக்குமார்னு வச்சுருக்காங்க. இப்போ நான் எப்படி கூப்பிடுறது? மாறன்னே கூப்பிட்டா? எப்படி வேணும். ஓகே, சரி, ஓகே மாறன் ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வெளியிருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவங்க அதை பற்றி விசாரித்து எடுத்து இது முக்கியமானது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரே வியூவில் தெரியும் இல்லையா? இதில் எப்படி இதெல்லாம் முக்கியம்னு கிளாஸிஃபை பண்ணுறீங்க? அது வந்து நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்கு, பெட்டகுரும்பா ட்ரைபு. எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு அம்மாவோட ஸ்டோரி, அப்புறம் மேரேஜ் ஆகட்டும், தென் வீடுங்க ஆகட்டும் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். தென் எனக்கு முக்கியமானதுன்னா எனக்கு வந்துட்டு எல்லாமே சாதாரணமாக தான் தெரியும். ஏன்னா நான் அங்கேயே கேட்குறேன். தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வெளியே இருந்து அந்த வெளியே இருக்கிறவங்க பார்வையில் பார்க்கும்போது தான் அது என்னென்னது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்ப்போம், மற்றவங்களது இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் வெளியே இருந்து பார்க்கும்போது இது நம்ம இம்பார்ட்டன்ட், சரி இது ஷூட் பண்ணலாம், எல்லாமே ஷூட் பண்ணுவோம். மேபி நமக்கு அதில் இருந்து என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கிற டிஸ்பிளேல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நீங்களே அதை எடுத்துருக்கிறனால என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க? இப்போ மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துருந்தா அது வேறையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ட்ரைப்லேருந்தே ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கும்போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க? சார், கமெண்ட்ஸ்னால் அந்த ட்ரைபிள்லேருந்து வந்தது ரொம்ப பெரிய விஷயம். நீங்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்கன்றதை எங்களுக்கு காமிக்கிறீங்க. நாங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படியும் சாதாரணமாக தான் உங்களுக்கு இருக்கிறதுனால தெரியும். ஆனால் எங்களுக்கு வெளியே இருந்து உங்கள் பார்வையில் அதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. ஏன்னா நாங்கள் பார்க்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களால் காட்ட முடியும், ஆனால் நாங்கள் அதை பார்க்க முடியாது. ஆனால் ஃபோட்டோகிராஃப் மூலமாக நாங்கள் பார்க்க முடியாத விஷயத்த உங்களால் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை பற்றி ஒரு ஓவர் வியூ எனக்கு சொல்லுங்களேன். இதுவும் சரி அதுவும் சரி, அதை பற்றி எல்லாம். இதெல்லாம் வந்துட்டு எங்கள் பெட்டகுரும்பா வில்லேஜஸ். இப்போவும் இதே மாதிரி தான் வீடு அமைப்பெல்லாம்? இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது.
ஒரு சில இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்தோ சொந்தமாகவோ வீடு கட்டிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அந்த என்னதான் கவர்மெண்ட்ல இருந்தோ சொந்தமாக வீடு கட்டினாலும் அவங்க சின்னதாக இந்த மாதிரி அவங்க பழைய வீடுங்களெல்லாம் இடிக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு அந்த காங்கிரீட் வீட்டில் வந்துட்டு சூடு தாங்க முடியாது, ரொம்ப ஹீட் அடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மண்ணு வீடுகளில் அவங்க பழைய வீட்டில் போய் இருந்துப்பாங்க. இது ஃபுல்லாவே மண்ணு தான். மண்ணு தான். மேலே வந்துட்டு தகரமோ இந்த ஓடோ ஏதோ போட்டுக்குவாங்க. தென் அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வந்துட்டு ஹீட்டு தாங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த கூலிங்காக இருக்குன்னு இருந்துப்பாங்க. மழை காலத்தில் வந்துட்டு குளிராக இருக்குன்ட்டு அங்கே போய் இந்த குழந்தைங்க இருந்தாலோ பெரியவங்க இருந்தாலோ அங்கே போய் இருந்துக்குவாங்க. நெருப்பு போட்டு அவங்க ஒன்றா இருந்துக்குவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வீடுங்களை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பாட்டிங்கிட்ட எல்லாம் கேட்கும்போது தெரிஞ்ச என்ன விஷயம்னா, நாங்கள் அந்த காலத்தில் இருக்கிறப்போ எங்களுக்கு அந்த புல் வீடாக இருந்தாலும் சரி, இந்த மண் வீடாக இருந்தாலும் சரி, இந்த மழை வரும்போதோ காற்றடிக்கும் போதோ ஒரு டேமேஜும் ஆகாது. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால எல்லாமே உள்ளே வருது. காற்று மழை எல்லாமே எங்களை டேமேஜ் ஆகுற அளவுக்கு வருது. நம்மளுக்கு இப்போ தான் தெரிஞ்சு என்னென்னா, நம்மளுக்கு இருக்கிறதுக்கு அந்த வீடே போதும். ட்ரைபல்ஸ்க்கு ஒரு பெரிய வீடே தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷன் தான் நம்மளை அந்த மாதிரி நினைக்க வைக்குது, அந்த மாதிரி வாழணும்னு தோண வைக்குது. அந்த மோல்டிங் வீடோ கவர்மெண்ட்டில் இருந்த அந்த வீடோ கட்டி கொடுக்க தோண வைக்குது. இன்னும் எனக்கு புரிஞ்சு. எனக்கு இந்த வீடு பற்றி சொல்லுங்களேன். இது ஆக்சுவலாக வீடா? இது என்ன கோவில் மாதிரி ஒரு டிசைன்லாம் இருக்கு? இது வந்துட்டு கோவில் தான். ஃபஸ்ட்டு வீடாக இருந்த இடத்துல வந்துட்டு அந்த கோயில் கட்டி, அந்த கோயில்லையும் அது உள்ள சாமி இருக்கும். தென் அந்த கோயிலை சுற்றியும் ஆளுங்க இருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளேயும் ஒரு இந்த மாதிரி டைமில் இந்த வீடுங்களை இடிஞ்சு போனால் அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத டைமில் அவங்களும் இருப்பாங்க, உள்ள மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்ன சிம்பிள்ஸ்? இது அர்த்தம் இருக்கா? இப்போ ஸ்வஸ்திக் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதெல்லாம் அந்த இந்துஸோட சிம்பிள்ஸை தான் அவங்க வெளியே இருந்து பார்த்து எடுத்து போட்டிருக்காங்க. இந்த சிவனோட அந்த திரிசூலம், அந்த திரிசூலமாகட்டும், அந்த ஹிந்துஸோட சிம்பிள் அதை வெளியே இருந்து அவங்க கற்றுக்கிட்டு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் போட்டிருக்கிறது தான். மற்றபடி டிசைன்ஸுன்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வீடுக்கு அதிகபட்சமாக அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இது என்ன ஃபங்க்ஷன்? இது வந்துட்டு நான் மேரேஜ் ஷூட் பண்ணது. எங்களோட நாங்கள் என்ன வழக்கத்தில் நாங்கள் வந்துட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணுறோன்னு முக்கியமாக இதில் வந்துட்டு நாங்கள் எடுத்து இங்கே பேஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோ வந்துட்டு இந்த முக்கியமானது இந்த வெத்தலை கொடுக்குறது தான். என்ன அது? எங்கள் கம்யூனிட்டியில் வந்துட்டு எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் கெட்ட விஷயமானாலும் முதல்ல அந்த வெத்தலையை தான் மெயினாக எல்லாத்துக்கும் கொடுப்போம். அந்த வெத்தலை தான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணணுன்னா கூட ஒரு இப்போ பொண்ணு வீட்டில் இருந்து அவங்கள கூப்பிட்டு வரோன்னா அந்த பொண்ணு ஊரில் இருந்து எல்லாத்துக்கும் வெத்தலையை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பையனோட ஊருக்கு வந்துட்டு அங்கே எல்லாத்துக்கும் வெத்தலை கொடுத்து தான் ஆகணும். நல்லதுனாலும் கெட்டதுனாலும் வெத்தலை மாற்றிக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக இருக்கு. ஆமாம். இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. அண்டு அம்மாவை பற்றி தான் நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவை பற்றி எங்கள் அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்கள் அம்மா என்னெல்லாம் வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றிருக்காங்க, எங்களை படிக்க வச்சுருக்காங்கன்றது தான். தென் இது ஃபுல்லாமே அம்மாவோட ஃபோட்டோஸாக தான் இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட ஸ்டோரி தான். சொல்லுங்களேன், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரைப்ஸில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வர்றீங்க, எல்லாருமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்கும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய எஃபோர்ட் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன். வந்துட்டு நான் ட்ரைபல் ஃபோட்டோகிராஃபர். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்தது ஃப்ரெண்டு மூலமாக தான். அவர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான். தென் அதுக்கப்புறம் தான் பழனி அண்ணாவை மீட் பண்ணி அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியும் மக்களுக்காக வேலை செய்யலாமா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக இந்த மாதிரியும் ஃபோட்டோகிராஃபி இருக்கான்னு எனக்கு அண்ணாவோட எங்கள் பழனி ஸ்டூடியோவில் இருக்கிற பழனிக்குமார் அண்ணாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் அவர் கூட இருந்து அவர் மூலமாக தான் நான் இந்த மாதிரி மக்களை பற்றியோ அம்மாவை பற்றி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படுத்தேன். அதுக்கப்புறம் மக்களை பற்றியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். தென் அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்தது? அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில, ஃபோட்டோவா எடுத்துக்கோ, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியுது, பட் இது எந்த அளவுக்கு போகும்னா ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர்கிட்ட அந்த காலத்துல எல்லாம் நம்ம சொல்லும்போது ஃபோட்டோ எடுத்து ஆயுசு குறைஞ்சிரும் இந்த மாதிரி எல்லாம், அந்த நம்பிக்கையெல்லாம் உண்டாங்க? இல்லை இருக்குது. பட் எங்கள் வீட்டில் அம்மா அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போடான்ருவாங்க. பட் அந்த வயசானவங்க அந்த பாட்டிங்க தாத்தாவங்க கிட்ட வேணால் அந்த வழக்கம்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எனக்கு அப்படியே நரேட் பண்ணுங்களேன். இது அம்மாவோட இன்ட்ரொடக்ஷன் ஃபோட்டோ போர்ட்ரேட்டு. தென் இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குளிர் காலத்தில் வீட்டுக்குள்ளே எங்கேயும் இருக்க மாட்டோம். தென் அதனால் வெளியே வந்துட்டு நெருப்பு போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பழக்கம் இல்லை, வெளியே தான் இருப்பீங்க? இல்லை, அப்படி இல்லை. குளிர் காலத்தில் எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாதுல்ல.
வெளியே உட்காந்து இந்த மாதிரி நெருப்பு போட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்போம். இது வந்துட்டு கரண்ட் இல்லாத டைமில் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த விளக்கு தான் பயன்படுத்துவோம் எல்லா வேலை செய்கிறதுக்கும். இந்த விளக்கு வந்துட்டு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து இருக்குது. நாங்கள் வாங்கி வச்ச விளக்கு இதுதான். அது என்ன மண்ணெண்ணெய் விளக்கு ப்ரோ. தென் இதுதான் நாங்கள் நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கின விளக்கா? ஆமாம், அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. நான் 12th படிக்கும்போது தான் 12th முடிச்சதுக்கப்புறம் தான் கரண்ட்டே வந்துச்சு. இந்த விளக்கு தான் நீங்க விளக்கு. படிச்சது. ஆமாம். ஸோ அதில் தான் படிக்கிறதும் சரி, அரிசி புடைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஆமாம், சாப்பிடுறது. எல்லா வேலையும் அதில் தான் நடக்கும். தென் இது வந்துட்டு அம்மாவை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குது. அவங்க பார்க்குற பார்வையில் என்ன? ஆமாம், இது வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரை சீசனில் நான் ஷூட் பண்ணது. எங்கள் ஊர் ட்ரை சீசன் ஆனப்போ இது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு வெளிச்சம் இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு ஷேடோவாக இருக்கும். நான் இந்த ஷேடோ இந்த வெளிச்சமாக என்ன பார்க்குறேன்னா அதுங்களுக்கு உயிர் இருக்குது இன்னும் இந்த மானுக்கு. பட் இந்த ஷேடோ இருக்கிற ஏரியாவை பார்த்தா அதுங்களுக்கு உணவு இல்லை, உயிர் இருக்குது ஆனால் உணவு இல்லை. அதனால தான் இப்படி வறண்டு போயிருக்கு. அது ஒரு ஏக்கத்தோட நின்று பார்க்குறத. ஆமாம், அதை தான் ஷூட் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து நாங்கள் கூட அம்மா கூட அதிகமாக இருக்க மாட்டோம். இந்த நாயாகட்டும், கோழியாகட்டும், ஆடாகட்டும், இதுங்க தான் அம்மாவை சுற்றிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இல்லாத டைமில் அம்மாவுக்கு அதுதான் துணை. எங்கே இருந்தாலும் சுற்றி வீட்டுக்கு வந்தால் போதும் அம்மாவை சுற்றிக்கிட்டே இருக்கும். தென் இது வந்துட்டு தங்கச்சி, அக்கா பொண்ணு இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து வெளியே உட்காந்துருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. சும்மா ஒரு பொழுதுபோக்குற ஒரு நேரமா? தென் இது வந்துட்டு காட்டுக்குள்ளே போகும்போது எல்லா ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஆளுங்களும் எல்லாருமே காடை ஒரு 5 நிமிஷம் காட்டுக்கு வெளியே நின்று அப்சர்வ் பண்ணுவாங்க. காதால் கேட்பாங்க ஏதாவது அனிமல்ஸ் மூமெண்ட் இருக்கா. அந்த டைமில் தான் இந்த ஃபோட்டோ. இப்போ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி நின்று காமா அதை லிசன் பண்ணுறது. ஒரு ஹைட்டான இடத்துலையோ இல்லை ஒரு அமைதியான இடத்துலையோ நின்று இந்த மாதிரி கவனிப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். நல்லா இருக்குல்ல, இது ஒரு மீனிங்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த காட்டை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புரிஞ்சுக்கிறது இல்லையா? யானை. தென் இது வந்துட்டு யானை. என் ஸ்டோரியில் ரொம்ப கனெக்டிவான ஒரு ஃபோட்டோன்னா இதுதான். இந்த யானை வந்துட்டு என்ன பண்ணணுன்னா காடுகளில் பல காடுகளில் உருவாக்குறதே யானை தான். ஸோ அதே மாதிரி தான் அம்மா எங்களுக்காக வளர்த்து பல வழிகளில் வேலை செஞ்சு இந்த மாதிரி எரு எடுக்கிறதோ கூலி வேலைக்கு போகிறதோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு எங்களை வளர்த்துருக்காங்க. பல வழிகளில் வேலை செஞ்சு வளர்த்து பல வழிகளில் எங்களை அனுப்புகிறாங்க வேலை. இந்த மாதிரியும் சான்சஸ் இருக்குது. அப்போ யானை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது சம்மந்தப்படுத்தி. ஆமாம், எஸ். அம்மா எப்படி வந்து வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காடுகளில் வழியை உருவாக்குறது யானையா? இது அம்மா செய்யக்கூடிய பணிகள். இது வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாட்டு சாணம் சேகரித்து ஒரு கூடைக்கு 80-100 ரூபான்னு விற்பாங்க. இது விற்று தான் நான் வந்துட்டு 12th வரைக்கும் படித்தேன். இது என்ன சாணம் இதெல்லாம்? மாட்டு சாணம் விற்று தான் உங்கள் படிப்பே? ஆமாம், 12th வரைக்கும் படித்தேன். தென் இப்போ வரைக்கும் அம்மா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் கூலி வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வச்சு. இப்போது சுமாரா எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ ஒரு பை நிறைச்சு ஒரு மாட்டு சாணம் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு மாட்டு சாணத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், எவ்வளோ நேரம் அவங்க உழைக்க வேண்டியது இருக்கும்? ஒரு மாட்டு சாணம் கிடைக்கிறதுனா அதில் நிறைய பேர் அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரும் போகக்கூடாத இடத்துக்கு போகணும். போகக்கூடாதுன்னா போக முடியாத ஒரு அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இடத்துலலாம் சாணம் அதிகமாக இருக்கும். ஆனால் அம்மா அந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க. அனிமல்ஸ் அதிகமாக இருக்கே ஆபத்தான பயணமா அந்த மாதிரி எல்லாம் இடத்துலலாம் போயிருக்காங்க. நானும் கொஞ்சம் நிறைய டைம் அம்மா கூடலாம் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் முழுக்கவே அதுக்கு போயிடும். ஒரு நாள் முழுக்க போயிடும். காலையில் ஒரு 10 மணிலேருந்து 10 மணிக்கு வெளியே போனாங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. தென் இதுவும் அந்த ட்ரை சீசனில் போய் எடுத்த ஃபோட்டோ தான். இந்த மரத்தில் பார்த்தா இந்த இலைகள் எல்லாம் வாடி போயிருக்கும். எங்களுக்கு குடிக்கிறக்கே கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த தண்ணி தட்டுப்பாடு வந்தப்போ முக்கியமாக இந்த மரத்துக்கு மட்டும் அம்மா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இது என்ன மரம் வந்து? இது வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டு தான் சார், ஆரஞ்சு. அந்த பெருசாக இருக்கும், பப்ளி மாஸ்ன்னுவாங்க எங்கள் வாசல. அந்த தென் இது வந்துட்டு அம்மாவோட பாதங்கள். இதை வந்துட்டு நான் ஸ்டோரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, என்னதான் அம்மா ஈரத்துலேயும் தண்ணிலையும் வேலை செஞ்சாலும் அம்மாவோட பாதங்கள் வந்துட்டு இந்த வறண்ட நிலம் போலவே காணப்படுகிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். மண்ணு மாதிரி வறண்ட நிலம் போல் அந்த கிராக்ஸோட காணப்படுது. கிராக் விரிசல்கள், அந்த கீரல்கள் ஒவ்வொன்றும் எங்களை வளர்த்துச்சுட்டு நான் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நைஸ். தென் அம்மா சும்மா இருக்கிறப்ப கூட ஏதாவது இந்த மாதிரி வேலையை, ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கூட இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த
என்ன பண்றாங்க வந்துட்டு அதுல? அந்த சாக்கு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்ப்பாங்க. இதுக்கு தயாராக ஆமாம் ஆமாம். தென் அங்கே இருக்கிற எங்கள் வீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வோ அதில் கேஸோ சிலிண்டரோ எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வரைக்குமே. இப்போ வரைக்கும். தென் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இன்னும் விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும். ஸோ அந்த விறகு அந்த சமைக்கிறதுக்காக அந்த விறகு உடைக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இது வந்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட தோட்டத்தில் வந்துட்டு அம்மா வேலைக்கு போவாங்க. அவங்க கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, இந்த பாவக்காய் பொரிச்சு கொடுக்குறது எல்லாமே அந்த பாவக்காய் பொரிச்சு கொடுக்குறப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது அவங்க ஓய்வு எடுக்கிறதா? இது அவங்க சும்மா ஒரு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி வந்துடும் அம்மா பக்கத்தில். நான் தான் சொன்னேன் அம்மாவை சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற டைமில் அம்மா அதுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இவ்வளோதான் அந்த ஸ்டோரி. அங்கேருந்து இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் மசனகுடியோட எங்கள் ஊரோட பல எல்லா அம்மாக்களோட முக்கால்வாசி 90% எல்லா அம்மாக்களோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. மசினக்குடி எங்கள் அம்மா மட்டும் இல்லை எல்லா அம்மாங்களோட வாழ்க்கையும் இதுதான். சொன்ன மாதிரி மசனக்குடியில் அம்மாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே காமிச்சிருக்கீங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் காமிச்சிங்களா? அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க வந்துட்டு பார்த்தாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி அம்மா இதுதான், இதுக்கு அடுத்து இதுதான் அப்படின்னு காமிச்சிருக்கீங்களா, சொல்லியிருக்கீங்களா, என்ன சொன்னாங்க? இது அவங்க ஒன்றுமே அதை பெருசாக அது அவங்களுக்கு சின்ன விஷயந்தான், தெரிஞ்ச விஷயந்தான். ஆமாண்டா நான் தான் வளர்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன், அதில் என்ன இப்போது நீ ஃபோட்டோ எடுத்திருக்க அவ்வளோதான், வெளியே காட்டுற அதுதான் சரி, உன் வேலையை பாரு, அடுத்து என்னது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, அவங்களுக்கு வேலை செய்யணும், அடுத்து என்னன்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா மசனக்குடியோட வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. இது வந்து ட்ரைபல் டான்ஸ் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க டான்ஸ் ஆடும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட்டில் அவங்க மிஸ் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது சுத்தமாக ஐடென்டிஃபை பண்ணுமா? ஆமாம். அப்புறம் ஆடு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சவுண்டு கேட்கும்போது அதெல்லாம் கோஆர்டினேட் ஆகும். நிறைய பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தொலைஞ்சு போயிட்டா இதை இந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோ சவுண்டு கேட்கும். ஃபாரஸ்ட்டில் எல்லாமே அமைதியாக தானே இருக்கும். திடீர்னு இந்த சவுண்டு வரும்போது இந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்த்து அவங்க கோஆர்டினேட் ஆகிக்குவாங்க. அதுதான் அந்த டைரெக்ஷன் பார்த்து அவங்கள ஈஸியாக வந்துடுவோம். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து இது ரெயின் மேக்கர் அப்படின்றாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். சின்ன மழை வந்ததா, இது பெரிய மழை. இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் மழை வரனால இது வந்து ரெயின் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பேர் விஜயகுமார். நான் வந்து திண்டிவனம் வட்டத்திலேருந்து வரேன். பலவை அமைப்பு அப்படின்னா பலவை அமைப்பு இருளர் மக்களுக்காக, பழங்குடி இருளர் மக்களுக்காக பணி செஞ்சுட்டு வரோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கிறது வந்துட்டு கலைக்குழுவாக வந்திருக்கோம். கலைக்குழு நேம் பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சம் இருளர் இளைஞர் கலைக்குழு. சரியா? ஏன் வெளிச்சம் அப்படின்னு வச்சுருந்த கேள்வி இருக்கலாம். பழங்குடி இருளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இருட்டிலர்லேயே இருக்கிறாங்க அப்படின்றது, அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த நேமை வந்துட்டு வெளிச்சம் இருளர் இளைஞர் கலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். மக்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்கறது தான். கல்வியாக இருக்கட்டும், அரசு நலத்திட்டங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமான பழங்குடிக்கான அரசு நலத்திட்டங்கள், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை வந்துட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது தான் எங்களுடைய கலைக்குழுவோட முக்கியமான நோக்கம். எவ்வளோ பேர் இருக்கீங்க உங்கள் டீமில்? நாங்கள் எங்கள் டீமில் வந்துட்டு 25 நபர் இருக்கோம். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே அந்த நாடகத்தில் பங்கெடுத்துக்கிற ஆட்கள்? ஆமாம். எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காங்க, ஃபேமிலி மேனாகவும் இருக்காங்க. எல்லாமே இணைஞ்சி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 25 பேர் சேர்ந்து அந்த கலைக்குழு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்துட்டு பழங்குடி இருளர் அவங்களுடைய பாரம்பரியம். சரியா? பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், அவங்க வேட்டை எப்படி ஆடுறாங்க, அவங்களுடைய திருமணம் வந்துட்டு எப்படி நடக்குது, அவங்களுடைய விழாக்கள் வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத நாங்கள் வந்துட்டு ஒரு கலை வடிவில் வந்துட்டு உருவாக்கியிருக்கிறோம். அதை தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நாடகமாக போட போகிறீங்க? நாடகமாக வந்துட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் அந்த நாடகத்தோட டியூரேஷன்? 40 நிமிஷம் வந்துட்டு வரும். ஓகே. ஸோ அதில் வந்து டைலாக்ஸ் அப்படின்றது எல்லாமே கன்வே பண்ணுறோம். டைலாக்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க வந்துட்டு எப்படி வணங்குவாங்க தெய்வத்தை, ஏதாவது வந்துட்டு ஒரு உடம்பு சரியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னும் பொழுது அவங்க வந்துட்டு குறி கேட்கறது வழக்கம்.
ஸோ அவங்களுடைய பாரம்பரியம் வந்துட்டு கடவுள் கன்னியம்மனை வந்து வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலுமே செய்வாங்க. ஸோ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் வந்துட்டு பாட்டும் இருக்குது, நடனமும் இருக்குது, டைலாக்கும் இருக்குது, எல்லாமே எல்லாமே கலந்து. ஆமாம் எல்லாமே. இப்போ வந்து குறி கேட்கறது அப்படின்னா இப்போ பூ போட்டு பார்க்கறது சம்திங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம். அது போலலாம் கிடையாது. எங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு பலவைன்னு சொல்லிட்டு இருக்கோம். கன்னியம்மனுக்கு வந்துட்டு நாங்கள் அதை தான் வந்துட்டு வாசிப்பாங்க. பலவைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகே. அது வந்துட்டு ஒன்லி வந்துட்டு குறி கேட்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது எப்படி உடுக்க மாதிரி இருக்குமா? அது உடுக்க மாதிரி இருக்காது. பலவைன்றது வந்துட்டு ஓட்டால் வந்துட்டு இருக்கும். சரி. அதாவது வட்ட வடிவில் இருக்கும். அதில் தான் வந்துட்டு மூடி இருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த சாமி ப்ரே பண்ணும்போது வாசிக்கிறது வாசித்து அதை வந்துட்டு குறி கேட்பாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு வந்து அம்மன் வந்துட்டு எங்கள் மேலே வந்து அது வந்து குறி சொல்லும், நல்லது கெட்டது எல்லாமே சொல்லும்பொழுது அதன் பிரகாரம் தான் நாங்கள் வழிபடுவோம், நடப்போம். அதுதான் வந்துட்டு இப்போது எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும், இந்த உலக லெவலில் வந்துட்டு பார்க்கணும், மீட்டெடுக்கணும், மற்றவங்களுக்கு வந்துட்டு வர ஜென்ரேஷன் கற்றுத்தரணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ இதில் வந்து அந்த பழங்குடிகளினுடைய வாழ்க்கை வழிபாட்டு முறை, அதில் சோகம் சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, அவங்க வந்துட்டு வேட்டையாடும் போது எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உணவு முறை என்ன, அவங்களுடைய விழாக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு செய்கிறாங்க, அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு திருமணம் ஆகுது அப்படின்னா குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து எப்படி வந்துட்டு மருத்துவத்தை கொண்டு வரணும், ஒரு பாம்பு கடிச்சிட்டாலும் வந்துட்டு மருத்துவம் வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்றது எல்லாமே வந்து உள்ளடக்கிய ஒரு இது எல்லாத்தையுமே அந்த ட்ராமாவில் கொண்டு வந்து. ஆமாம், அந்த 40 நிமிஷத்தில் ஒட்டுமொத்தமாக ட்ரைபல் இருளர்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்துட்டு நாங்கள் இங்கே கொண்டு வந்துடுவோம். இப்போ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இப்போ ஓகே பழக்கமாயிருச்சுன்றனால ஓகே தான், பட் முன்னாடி வந்து இப்போ புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ட்ராமானா எவ்வளோ நாள் நீங்கள் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஏன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அப்போ எங்களுடைய காலேஜ் படிப்பும் பார்த்துக்கணும், ப்ளஸ் அதே போல் எங்களுக்கு இந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வரணும், அதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், 1 மாதம் பண்ணியிருக்கோம். இந்த 1 மாதத்தில் நல்லா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டேஜில் கொடுக்கும்போது எங்களுடைய பாரம்பரியம் உலக லெவலில் இல்லை எல்லாருக்குமே தெரியுது அப்படின்றபோது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஏக்கா ஏக்கா சொல்லுடியம்மா. என்னக்கா 2 நாள் ஊருக்குள்ள ஆளே காணோம்? நேற்று தாண்டா ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சரிக்கா 7 மாதம் தான் ஆகுது. உன் வயிறை பார்த்தா எனக்கு என்னவோ அது ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். சரி அது இருக்கட்டும் விடுக்கா. நம்ம நேற்று கீரிப்பிள்ளை மொசலம் வேட்டை எடுத்துன்னு வந்தோம்ல, அதுவே சாப்பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு சரியாக இருந்தால் இருக்கும் போல். ஆனால் மதியத்துக்கு சாப்பாடு செய்ய சுத்தமாக விறகு இல்லைக்கா. உங்ககிட்ட ஏதாச்சும் விறகு இருக்கா? ஏண்டி நானே நேற்று தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், என் வீட்டில் எப்படி வெறுகு இருக்கும்? சரி நான் விறகு தான் போகிறேன், நீங்கள் வாரீங்களா? நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் கொடுவை எடுத்துட்டு பின்னாடியே வரேன். சரிக்கா. உச்சி வெயில்ல காட்டுக்குள்ள என்னம்மா பண்றீங்க? விறகு வெட்ட வந்தோம் ஐயா. விறகு வெட்ட வந்தீங்களாம்மா? ஏம்மா வயிற்றுல குழந்தை வச்சுக்கின்னு வந்திருக்கிய, வீட்டில் வேற யாரும் இல்லையா? இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன்யா விறகு வெட்டுறதுலாம் ஒரு வேலையா? அம்மா நீ சாதாரணமா சொல்ற, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டலும் கோயிலுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதுவே பெரிய வியாபாரமாக ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வெறுகு தூக்குறதுக்கே இப்படி சொல்றீங்களே, அந்த காலத்துல எங்க ஆயா மலை மலையா ஏறி தேன் அழைச்சிருக்காங்க, காடு மேடெல்லாம் சுத்தி வேட்டையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வரப்பரப்பா போய் எலி கூட வெட்டியிருக்காங்க, அதுவும் முழு மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா எங்க கிராமத்துக்கு வர சொல்லுங்க ஐயா. எங்க அப்பத்தா எல்லா வைத்தியமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போதான் எங்க அக்கா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம இருந்தாங்க ஐயா. இப்போ எங்க ஆயா மருத்துவம் சொன்னோடனே நல்ல பிள்ளை குட்டிங்களும் சந்தோஷமா இருக்காங்க ஐயா. சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா நான் வரமா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போகணும். சரிங்க ஐயா. இது எங்களுடைய, நாங்கள் எல்லாருமே இருளஸ் தான். எங்களுடைய பாரம்பரியன்றதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இல்லை. எங்களுடைய வாழ்வு யதார்த்தமாக நாங்கள் பேசக்கூடியது தான். டயலாக் வந்து எழுதி பயிற்சி எடுத்து அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க, அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இங்கே வந்தது. இது முதல் முறை எங்களுக்கு அழைச்சது, எங்களுக்கு முதல் முறை. 10 வருஷம் ஆகுது பழைய அமைப்பு ஆரம்பித்து. இந்த 10 வருஷத்தில் வந்து கலைக்குழு வந்து 6-7 வருஷமாக இருக்குது. கிராமங்கள் வரையாக தான் விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்துட்ருப்போம். இது வந்து ஒரு முதல் முறையாக வந்து அரசு நடத்தக்கூடிய ஒரு விழாவில் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருமே வந்து கல்லூரி படிக்கிற மாணவர்களை ஒருங்கிணைச்சி செய்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து காலையிலேருந்து நாங்கள் வந்து
பொழுதுக்கு தான் வந்து இந்த இதுக்கு தான் வர்றது, கலை நிகழ்ச்சிக்கு தான் வர வேண்டியது. ஆனால் காலையிலேருந்து இப்போ நடந்தக்கூடிய இந்த கருத்தரங்கெல்லாம் இது பண்ணுறது, மற்ற அமைப்புகள் மற்ற பணிகள் யாரை என்ன மாதிரி பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்த கட்டமாக அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ன மாதிரி பணிகள் செய்யணும், மக்களை வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா? நாங்கள் வந்துட்டு திண்டிவனம் பகுதி. ஆமாம். ஓகே. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். ஆமாம், அந்த திண்டிவனம் சுற்றி இருக்கிற, அதாவது விழுப்புரம் மாவட்டம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சுற்றி வந்து படிக்கிற கிராமங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றதா இருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாலாம் போடும்போது மற்ற மக்கள் பார்க்குறாங்க, மாணவர்கள் பார்க்குறாங்க. அவங்க அந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க? அவங்க வந்து சொல்லும்பொழுது கிராமத்தில் வந்துட்டு எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தானே, அப்போ வந்துட்டு ஒரு சில பேர் படிப்பான், ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பான். அப்போ இந்த நாடகத்தை கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க உணருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த உணர்வு வந்துட்டு கண்டிப்பாக ஏற்படும், ஒரு மாற்றம் வந்துட்டு வரும் அப்படின்றது தான். சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு கொஞ்சம் படிக்காமல் போனது வந்து தப்புன்றது கொஞ்சம் தெரியுது, நான் இப்போ கஷ்டப்படுறேன்றதை உணர முடியுது. அதாவது உங்கள் மக்கள் முன்னாடி போட்டு காமிக்கும்போது பொழுது அவங்களே வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி ஃப்யூச்சரில் இப்படிலாம் கஷ்டம் இருக்கும் போல், அப்போ நான் வந்துட்டு ஸ்கூல் போகணும், கண்டிப்பாக தொடர்ச்சியாக போகணும், அப்போ சிங்கிள் சோலைகள்லாம் போகக்கூடாது, மரவெட்டெல்லாம் போகக்கூடாது, நமக்கு கல்வின்றது முக்கியம் அப்படின்றதெல்லாம் உணர்ந்து வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகிறவங்களாம் இப்போ ஸ்கூல் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதே போல் ஒரு சில பேரண்ட்ஸுமே அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, ஏன்னா வந்து கூடவே கூட்டம் பண்ணணும் பசங்களை அப்படின்றது, அவங்களுமே வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு வீட்டை வந்து படிக்கணும் அப்படின்றது அவங்களுமே வந்துட்டு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக. உங்கள் பகுதியில் இந்த ட்ராமா போடும்போது இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுதுன்னு இப்போ மற்றவங்க பொது பார்வையில் பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓ இதெல்லாம் இருக்குங்களா, உங்களோட வழி இவ்வளோ இருக்குன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த மாதிரி புதுசாக பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க? புதுசாக பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு விதத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் வச்சுருந்துருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு நாடக வடிவில் கொடுக்கும்பொழுது, ஓ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலாச்சாரம்லாம் இருக்குது, இவங்களும் வந்துட்டு ஒரு விதத்தில் நம்ம மனுஷங்களாக மதிக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவங்க உணர்வாங்க. அது ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்குல்ல, அந்த வரலாறையும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லும்பொழுது இவங்களுக்கும் இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தீபாவளி என்ன வண்ணங்களுடன் கொண்டாடு.